ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அபி பேசுகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வழக்கம் போல் காலையில் நம்ம தோட்டத்தை பார்வையிடுவோம், தண்ணி பாய்ச்சுவோம். போயிருக்கையில் நிறையா காய்கறிகள் விளைஞ்சிருந்துச்சு. சில செடிகள் இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. அதை நான் உங்களுக்கு நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போடுறேன். இப்போ அதுக்கான டைம் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி அப்படின்ட்டு பார்த்தோம்னா தக்காளி செடியை பார்த்தா தக்காளி செடியில் நிறையா கனிஞ்ச நிலைமையிலான தக்காளி பழங்கள் இருந்துச்சு. சரி அப்படியே விட்டோம்னா தக்காளி பழங்கள் வீணாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி பழங்களை மட்டும்தான் இன்றைக்கி அறுவடை செஞ்சோம். நல்ல பழங்களாக பார்த்து தேர்வு செஞ்சு அறுவடை செஞ்சு முடிச்சாச்சு. தக்காளி நல்ல பழங்களை அறுவடை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் மற்ற செடிகளை பார்த்தோம். என்னன்னு தெரியல, நம்ம மண்ணோட தன்மையாக என்னன்னு தெரியலை, சில காய்கறிகள் ஒழுங்காகவே வரமாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளிலாம் நல்லா அழகாக சூப்பராக வருது நம்ம தோட்டத்தில். ஆனால் அந்த வெண்டைக்காய், இந்த உங்கள்கிட்ட ஆல்ரெடி வீடியோவில் காமிச்சிருந்தேனே புடலங்காய், இந்த மாதிரி ஒரு சில செடிகள் என்னன்னு தெரில, சின்ன செடியிலே காய் காய்ச்சிருது, இல்லாட்டி ஒழுங்காக பிஞ்சுகள் தள்ள மாட்டேங்குது, ஒழுங்காக காய் வர மாட்டேங்குது. அது என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மண்ணோட தன்மை தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு சில காய்கறிகளுக்கு ஏற்றதாக இல்லை. பரவாயில்ல, நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் மற்றதெல்லாம் காட்டுறேன். ஓகே, see you guys, subscribe to Abhi's channel.